Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் நல்லவர், அவருடைய தேவ என்றென்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய தேவ என்றென்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்த நேற்று ராத்திரியில் எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலைவேளையில் எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 54ஆம் சங்கீதம் அதோட 4வது வசனம். இதோ தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவே ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். 6வது வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தையே துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சருக்கட்டத்திலேயே கண்டது. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி, ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலைவெளியிலும் ஜெயத்தோடு நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த மக்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவரை பார்க்கிறவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்கும்படியாகவே ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷனை ஆசீர்வதியும். அவருடைய பிஸ்னஸ்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் வேலை செய்கிற இடங்களில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை அனுபவிக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கும்படியாக கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை அனுபவி, பரிபூர்ண பலத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியமும் சமாதானமும் நீட்டித்த ஆயுசும் கொடுத்த கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த குணத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்ற பலவித பிரச்சனைகள் பாரங்கள் ஆயிருக்கிறவர்கள் விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகம் எம்பாடும் ஆமென் தேவ மக்கள் மேல் கர்த்தருடைய சமாதானம் நிரம்பட்டும். உலகத்திலே சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய தரிசனங்களை பார்க்கிறவர்களா மாறட்டும். அபிஷேகத்தை பெற்றவர்களா மாறட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால வரங்களால் பயன்படுத்தப்படுகிறவர்களா மாறட்டும் பிள்ளைகள். ஆமென். யாரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. யாரும் தவறான வழிகளில் போகக்கூடாது. தேவ வழிகளில் நடக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். நாங்கள் ஒருமித்து தேவ கிருபை அனுபவிக்கும்படி எங்களுக்கு ஆமென் கிருபையை செய்யும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். மறக்காமல் இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். சூமிலும் யூடியூபிலும் மீட்டிங் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கரெக்டான நேரத்தில் ஆமென் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மீட்டிங் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் உங்களை
உங்களை பலப்படுத்தும். நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் இதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் மற்றவர்கள் கூட அதுக்கு அந்த மீட்டிங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், அவரோட ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் கூட இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணட்டும், அவரும் ஆசீர்வாதமாக மாறட்டும், அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதோடைய 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆமென், ஹல்லேலூயா, சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் ஆமென் சாந்தம் உள்ளவனும், ஆமென், போதக சமர்த்தனும், ஆமென், தீமையே, ஆமென், ஹல்லேலூயா, சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென், புத்தியினவும் ஆமென் அயுக்தமுமான ஆமென் தர்க்கங்களே சண்டைகளையே பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை ஆமென் பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது பலவிதமாயிருக்கிற தர்க்கங்கள் வரும். ஆமென். அதுக்கேற்றதான சில சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியது? அந்த தர்க்கங்களுக்கு நாம் போகக்கூடாது. நாம் ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது அது தர்க்கங்கள், ஆமென், தர்க்கங்களா மாறும். அந்த சூழ்நிலையில் அது போட்டு இருக்கிறார் என்று உங்களுக்கு ஃபீல் ஆகும் போதே நீங்கள் என்ன செய்யணும்? அப்போதே அதில் இருந்து விலகணும். உங்க வீட்டில் ஆகட்டும், நீங்கள் தர்க்கங்கள் செய்யாமல் தர்க்கங்களுக்கு வழி ஆமென் திறக்கக்கூடாது. ஆமென். சபையில் ஆகட்டும், அந்த தர்க்கங்களுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு ஆமென் வாய்ப்பை கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் ஆகட்டும், எங்கே ஆயிருந்தாலும் பிரியமானவர்களே, ஆமென், எந்த தர்க்கங்களுக்கும் வாதங்களுக்கும் நீங்கள் அவன் ஒரு வாய்ப்பையை கொடுக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி நீங்களாய் உங்க அவன் சைடில் இருந்து அதுக்கு ஒரு அவசரத்தை நீங்க கொடுக்க கூடாது. அதுக்கு முன்னமே நீங்கள் அதில் இருந்து விலகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பலபோது நம்ம வாழ்க்கை இதுக்கு எல்லாத்துக்கும் அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. நீங்கள் யாராவது ஒருவரோட பேசும்போது, அது உங்க குடும்பத்தில் ஆகட்டும், ஆமென், ஆபீஸில் ஆகட்டும், சபைக்குள்ளே ஆகட்டும், உங்க டிஸ்கஷன் அது ஒரு லிமிட்டுக்கும் தாண்டி அது போகிற மாதிரி இருக்கும்போது அது சண்டைக்கு வழி திறக்கும், அது சண்டைக்கு காரணமாகும் என்று புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? அந்த தர்க்கத்தில் இருந்து நீங்க விலகணும். ஆமென். அது பிள்ளைகளுமாயிட்டு பேசுகிறதாகட்டும், ஆமென், கணவனும் மனைவிக்கும் இடையில் உள்ள ஆமென் பேச்சு வார்த்தைகள் ஆகட்டும், ஆமென், உங்க பக்கத்து வீட்டுக்காரோட ஆகட்டும், இந்த சபைக்குள்ளே ஆகட்டும், எங்கே ஆகட்டும். ஸ்தோத்திரம். நாம் எந்த தர்க்கங்களுக்கும் வாதங்களுக்கும் நாம் எந்த விதமான ஒரு ஆமென் சாகஜரத்தையும் அவசரத்தையும் நம்ம கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சிலப்போ நமக்கு தெரியும், ஆமென், சில இடத்துல சில பேச்சு நடக்கும் போது சில தர்க்கங்கள் அப்படியே அது ஆமென் ஹல்லேலூயா கூடிட்டே வரும். அப்போவே தெரியும் அது சண்டைக்கு காரணமா மாறும்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் இது சண்டைக்கு காரணமாகும் என்று நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அதிலே இருந்து விலகணும். ஸ்தோத்திரம். அதுதான் வேதம் கிருத்தியமா இங்க சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். புத்தியினவும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆமென் சண்டை பண்ணுகிறவனா இராமல், ஆமென், எல்லாரிடத்திலும் ஹல்லியம், ஆமென், சாந்தமுள்ளவனும், ஆமென், போதக சமர்த்தனும், ஆமென், தீமையே, ஆமென், ஹல்லேலூயா, சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பலவிதமான டாபிக்குகள் வரும். ஆவிக்குரியதான டாபிக்கள், இயேசுவை குறித்து, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து, ஆமென், கர்த்தர் ஆமென் சுகத்தை கொடுக்கிற அல்லது ஹீலிங்கை குறித்து, ஆமென், குணமாக்குற காரியத்தை குறித்தா இருக்கலாம், ஏதோ ஒரு டாக்டரின்ஸ்னை குறித்தா இருக்கலாம், உபதேசங்களை குறித்துள்ளதா இருக்கலாம். எதா இருந்தாலும் அது ஒரு தர்க்கத்தின் ஆமென் வழி திறக்கும், அது வாதங்களிலிட்டு போட்டு இருக்கிறது, அது சண்டைக்கு காரணமாகும் என்று புரியும் போதே நாம் அதிலே இருந்து விலகணும். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மக்களும் இன்று முதல் நீங்கள் எல்லா தர்க்கங்களும் வாதங்களில் இருந்தும் நீங்கள் என்ன செய்யணும்? அயுக்தமான தர்க்கங்களை ஆமென் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து நீங்கள் அவைகளுக்கு விலகி இருக்கட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா மாறட்டும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா மாறட்டும். எந்த தர்க்கங்களுக்கும் போகக்கூடாது. அது ஆபீஸில் ஆகட்டும், அது ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க வேலை செய்கிற இடங்களில் ஆகட்டும், உங்க குடும்பத்தில் ஆகட்டும், சபைக்குள் ஆகட்டும், எந்த தர்க்கங்களுக்கும் நீங்க போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா அயுக்தமான தர்க்கங்களையும் சண்டைகளை
பிறப்பிக்கும் என்று அறிந்து நீங்கள் விலகி இருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அதோட ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறேன்னு ஃபீல் ஆகும் போதே நீங்கள் அந்த இடத்திலே இருந்து விலகணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விரிவாகும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.